வாங்க எக் நூடுல்ஸ் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா? ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி, தேவையான அளவு உப்பு, ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனியன், நம்மளுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆனியன், கேப்சிகம், கேரட், பீன்ஸ், கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ரொம்ப வதக்கவும் தேவையில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸை ஓரமாக இது பண்ணிவிட்டு நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு தனியாக ஆயில் ஊற்றிட்டு மூணு எக் ஆட் பண்ணுறேன். அந்த எக்குக்கான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெஜிடபிள் எக்கும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றா. இப்போ சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பைசிக்காக மிளகாத்தூள், கார மிளகாத்தூள், மிளகாத்தூளும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி. என்னோடய ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.